மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது நான் வந்து ஒரு லெவல் வச்சு டெய்லி மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த என்ட்ரி, அந்த ட்ரேட், நான் எடுக்கிற லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டெய்லி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து இதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதில் ட்ரேடிங் எப்படி இருக்குது, இந்த லெவல்ஸ் எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இது மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நான் வந்து நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓட அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே. நாளைக்கு, அதாவது இன்னைக்கு, ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து ஒரு சில லெவல்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் வந்து V2T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வச்சுருக்கேன். அதாவது வால்யூமாக வந்து ப்ரைஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த விங்கிறது வந்து விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டீங்கிறது வந்து டைம். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் அதிக நேரமாக ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய இடத்த வந்து நான் V2T அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ MST அப்படிங்கிறது என்னென்னா, MSTங்கிறது நான் ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்காக நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ப்ரீவியஸ் டேவுடைய கால்குலேஷன் வச்சு நான் எடுத்துக்கிடக்கூடிய லைன் தான் வந்து இந்த MSTங்கிறது. ஓகேவா? ஸோ MSTங்கிறது சென்ட்ரலில் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, MSTக்கு மேலே இருக்கும்போது அந்த மார்க்கெட் வந்து பையில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இண்டெக்ஸ் வந்து MSTக்கு மேலே இருக்குது அப்படின்னா பை, MSTக்கு கீழே இருக்குது அப்படின்னா செல். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா MSTயில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸை மஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக எப்படி என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நம்ம வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குற நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து என்னுடைய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு உற்சாகமாக இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு வந்து இன்றைக்கான லெவல்ஸ் நான் எல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு MST லெவல் இண்டெக்ஸ்க்கு பார்த்துருவோம். இண்டெக்ஸோட MST லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,569. ஓகேவா? ஸோ 23,569 அப்படிங்கிறது MSTயோட லெவல். ஓகே. மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லெவலுமே, அதாவது என்னென்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,680. ஸோ 23,680 இல்லை 670, 700, 23,700 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 23,700ங்கிறது ஒரு V2T லைன். ஓகே. ஸோ கீழே இருக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ 23,463 வருது, 460ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 23,460ங்கிறது ஒரு V2T லெவல். ஓகே. மேலே இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு R1 23,817. அடுத்து இருக்கக்கூடியது வந்து 23,940 ஒரு R1, R2. ஓகே. கீழே இருக்கக்கூடியது வந்து S1, S2. ஸோ S1ங்கிறது ஃபஸ்ட்டு 304, 23,304. S2ங்கிறது 23,186. இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல். ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்க ப்ரைஸ், அட் த மணியினுடைய ப்ரைஸ் வந்து நான் வந்து 23,600 எடுத்திருக்கேன். அது 23,550 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோசிங் கொடுத்துருக்கு நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து 23,600 அப்படிங்கிற கால் பிரிமியம், புட் பிரிமியம், இந்த ரெண்டை வச்சுட்டு நான் வந்து அதுக்கு லெவல் எடுத்திருக்கேன். நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணி, இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுறது பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து MST லெவல், அதாவது என்னென்னா MST லெவல் வந்து இதோடைய கால் பிரிமியத்தோட MST லெவல் பார்த்தீங்கன்னா 175 ரூபா. ஸோ 175 அப்படிங்கிறது MSTயோடைய ஹை. ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து 148 அப்படிங்கிறது MSTயோட லோ. 150, 175. ஸோ இது வந்து MST லெவல். ஓகே. V2T ஆப்ஷனுடைய லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 114 லோ லெவல். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒரு V2T லெவல் வந்து ஓகே. ஸோ 150. ஸோ 150 அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய இந்த V2T லெவல். மேலே இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து இந்த லெவலுக்கெல்லாம் MSTக்கெலாம் மேலே எல்லோங்கிறது MST லெவல். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரெட் எல்லாமே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். R1, R2. ஸோ R1ங்கிறது 218,
R2ங்கிறது 312 அப்படிங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி S1 இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா S1 வரும். ரூ. 75 அப்படிங்கிறது S1. இந்த ஆப்ஷன் 23,600 அப்படிங்கிற கால் பிரீமியத்துக்கான லெவல். அதே மாதிரி 23,600 புட் ஆப்ஷன். புட்டுக்குள்ள எம்எஸ்டி லெவல் பார்க்கலாம். ஸோ எம்எஸ்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூ. 167 அப்படிங்கிறது புட் ஆப்ஷனோட எம்எஸ்டிகள். ஓகே. ஸோ V2T ஆப்ஷன். இந்த V2T ஆப்ஷனுடைய லெவல் வந்து ரூ. 223 அப்படிங்கிறது V2T ஆப்ஷனுடைய லெவல். ஓகேவா. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய V2T ஆப்ஷன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூ. 116 அப்படிங்கிறது V2T லைன். ஓகே. மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து R1. ஸோ இந்த ப்ரீமியம் 23,600 அப்படிங்கிற புட் ப்ரீமியத்துக்கான R1 ரூ. 305. ஓகேவா. ஸோ கீழே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து இதுக்கு நம்ம இதில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 28. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து எம்எஸ்டி அப்படிங்கிற நான் சொன்ன லெவலுக்கு மேலே நான் வச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு மேலே எம்எஸ்டிங்கிறது மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கணும். எம்எஸ்டி லெவலுக்கு நிற்கிது. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகி இன்கேஸ் மாலை வந்து 23,700 அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட் கேண்டில் மேலே போயிட்டுனா இங்கே இண்டெக்ஸ் நம்ம எப்படி ஒரு மூவ் ஆகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், அதாவது என்னென்னா 23,600 அப்படிங்கிற ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்எஸ்டி லெவலுக்கு மேலே போயிடும். ஓகேவா. ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இந்த ப்ரீமியம் போயிடும். அப்போ இது வந்து மேலே இருக்கக்கூடிய V2T லெவலுங்கிறது நமக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இண்டெக்ஸ்க்கு ஆக்ட் ஆகும் 23,700 அப்படிங்கிறது. அதே மாதிரி இது எம்எஸ்டி லெவலுக்கு மேலே போயிட்டுனா R1 இருக்குது. R1ங்கிறது ரூ. 218. சரி, இது R1 ரூ. 218 போயிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக V2T சப்போர்ட் வரும். புட் ஆப்ஷன் V2T சப்போர்ட் வரும். சப்போர்ட்டோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 116. ஓகேவா. சரி, ஒருவேளை இந்த V2T ஆப்ஷனுக்கு இந்த புட் ப்ரீமியம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும் இண்டெக்ஸு. அதே மாதிரி இந்த கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். இது இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக திருப்பி வந்து இண்டெக்ஸ் கீழே வரும். அதே மாதிரி இந்த கால் ப்ரீமியம் கொஞ்சம் கீழே வரும். புட் ஆப்ஷன் லைட்டாக ஒரு மேலே ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அந்த மூமெண்ட்ஸில் புட் ஆப்ஷனில் என்ட்ரி ஆனோம்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் என்னால் பிடிக்க முடியுமான்னு பார்ப்பேன். ஒருவேளை இது வந்து ஒரு வாய்ப்பு நான் தேடுறேன். ஓகேவா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல, அதாவது ஓப்பன் ஆன இடத்துல வந்து திருப்பி ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா காலை பை பண்ணலாம். ஓகே. ஸோ கால் பை பண்ணும்போது ஃபர்தராக வந்து புட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கணும். கால் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்கணும். இண்டெக்ஸ் ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்கணும். இப்போ புட்டை பை பண்ண போகிறோம் அப்படின்னா கால் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கணும். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதை மல்டிபிள் அந்த 3 டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றில் இண்டெக்ஸோட லெவலு, ஒன்றில் கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் லெவல் வச்சு ஸோ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த V2T லெவல், எம்எஸ்டி லெவல் இதெல்லாம் வச்சு நம்ம தெளிவாக மார்க்கெட்டை வந்து நான் வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நான் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து விரும்பி அதிக மார்க்கெட், அதாவது ப்ரைஸ் வந்து நிறைய வந்து மூவ்மெண்ட் ஆகும். நம்ம வந்து நிறையா அதில் வந்து லாபம் சம்பாதிக்க நினைக்க மாட்டேன். கரெக்டான என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் வச்சுட்டு ஈஸியாக வந்து அந்த 10 பாயிண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.